ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9092547007. இந்தி தான் மூன்றாவது மொழி அப்படி சொன்னா பாரதிய ஜனதா கட்சி எதுக்கும்? பணம் இல்லை தானே நீங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போறீங்க. பணம் இருந்திருந்தா நீங்களும் பிரைவேட் ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. பணம் இல்லாத உங்களை உனக்கு மூணாவது மொழி வேணும்னா டியூஷன்ல போய் கத்துக்கன்றாங்க. திமுகவோட இந்த அவதூறு பிரச்சாரம் எடுபடல அடிபட்டு போச்சு. அதனால தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி இனிமேல் மொழியை வச்சு அரசியல் பண்ண முடியாது, மக்கள் உசாரா இருக்கிறாங்க. அடுத்ததா டீலிமிட்டேஷன் விட்டாங்க. முக ஸ்டாலினுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவருக்கு ஆகஸ்ட் 15 என்ன, ஜனவரி 26 என்ன, இதுவே தெரியாது. அண்ணாமலை அவர்கள் சொன்னது மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஸ்கூலு காலேஜ் ஒர்க் பண்ணக்கூடிய இடம் பாதுகாப்பு இல்லை, போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை, ஊழல் எல்லா துறையிலும் இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் சம்பந்தமே இல்லாம பிஜேபி குறை சொல்றது, சம்பந்தமே இல்லாம மோடியை வந்துட்டு குறை சொல்றது. எவ்வளவு நாளைக்கு தான் பொறுத்து பார்ப்பாரு? ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வச்சிருக்காரு. இது ஆரம்பம் தான். விஜய் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். முக ஸ்டாலின் தலைவனும் இல்லை, நிர்வாகியும் இல்லை. அவர் நிர்வாக திறனற்ற ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். என்ன சொல்ல போனா ஒரு பொம்மை முதல்வர், புலிகேசி முதல்வர். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் ஓபிசி அணி மாநில பொதுச் செயலாளர் திரு வீர திருநாவுக்கர் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். ஓகே, இப்போ சமீபமாக ரொம்ப பேசுபடு பொருளாக இருக்குது டீலிமிட்டேஷன். ஸோ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற இந்த விவகாரத்தில் பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன? நாங்கள் என்ன எதுவுமே சொல்லவே இல்லை அதுக்கு. இல்லை, எப்படி இருந்தாலும் 2026 நம்ம எடுக்க தான் போகிறோம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதுக்கப்புறம் இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு இது வரதான் போகுது. வந்தானே ஆகணும். ஏற்கனவே 25 இயர்ஸ்க்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணாங்க. அப்புறமா ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் அது பண்ணிக்கலாம்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ணி வச்சாங்க. நம்ம நாட்டில் சில சிஸ்டம் இருக்குல்ல, அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். காலம் மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம சில சேஞ்சஸ் கொண்டு வந்து ஆகணும். அப்படி கொண்டு வரும்போது என்ன பண்ணுவோம்? பார்லிமெண்ட்டில் பேசுவோம், இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு தனி கமிட்டி போடுவோம். அந்த கமிட்டி வந்துட்டு ஒரு டிராப்ட் கொடுப்பாங்க. அந்த டிராப்ட் வந்துட்டு மக்கள் மத்தியில் வைப்போம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இன்டெலெக்சுவல்ஸ், ஜேர்னலிஸ்ட் எல்லாமே இதை பற்றி ஒப்பீனியன் கொடுப்பாங்க. ஒப்பீனியன் டிஸ்கஷன் போகும். ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வரும். ஓகே, என்ன மக்களுடைய ஒப்பீனியன் என்னவா தான் இருந்தாலும் நீங்கள் கொண்டு வரது தானே கடைசியில் கொண்டு வர போறீங்க? அப்படி கிடையாது. உதாரணத்துக்கு NEP என்னதான் ஆப்போசிஷன் பார்ட்டி எதிர்ப்பு தெரிச்சா உடனே ஜாயின்ட் கமிட்டி போட்டாலுமே திரும்ப நீங்கள் பண்ணுறதான் கொண்டு வர போறீங்க. ஏன்னா வக்ஃபோட விஷயத்திலே அதானே. அப்படி கிடையாது. எது ரைட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு அரசாங்கம் வந்துட்டு பெரிய ஆர்கனைசேஷன், அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க. என்னத்தான் அவங்க எக்ஸ்பென்ஸாக இருந்தாலும் மக்கள்கிட்ட வந்துட்டு ஒப்பீனியன் கேட்கும்போது சில நல்ல சஜஷன்ஸ் வந்துச்சுன்னா அதை ஏற்றுப்பாங்க. உதாரணத்துக்கு NEP 2020 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. டாக்டர் கஸ்தூரி ரங்கன் இஸ்ரோவோட சீஃபாக இருந்தவர், அவர் ஒரு சயின்டிஸ்ட். அவர் தலைமையில் ஒரு டிராப்ட் கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி என்ன பண்ணாங்க? அவங்கவுங்க தாய்மொழியை கண்டிப்பாக கற்றுக்கணும், நிச்சயமாக இங்கிலீஷ் கற்றுக்கணும். தேர்ட் லாங்குவேஜ் ஒன்று, எந்தெந்த ஸ்டேட்லாம் இந்திய தாய்மொழியாக கொண்டிருக்கவில்லையோ அவங்க ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிராப்டில் வந்துச்சு. அது மக்கள் மத்தியில் வச்சோம். குறிப்பாக பிரைம் மினிஸ்டர் அதை பார்த்துட்டு என்ன செஞ்சார் மோடிஜி? இல்லை அப்படி சொல்லக்கூடாது, தேர்ட் லாங்குவேஜ் எனி இந்தியன் லாங்குவேஜ், கண்டிப்பாக இந்தின்னு சொல்கிறது திணிக்கக்கூடாது அப்படி சொன்னார். அப்போ பாருங்க, ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போடுறோம், அவங்க ஒரு டிராப்டை கொடுக்குறாங்க, அதில் ஒப்பீனியன் எப்படி போகுது? அந்த ஒப்பீனியனை எடுத்துக்கிட்டு வந்துட்டு மாற்றிருக்கிறோமா இல்லையா? இப்போ மூணாவதா ஏதாச்சும் ஒரு இந்திய மொழின்னு சொல்றதுக்கும் கட்டாயமா இந்தின்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ரெண்டுக்குமான பெரிய வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நம்ம இப்ப மூணாவதா ஒரு மொழி கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றோம்னாலே அது ஹிந்தியா தானே வந்து நிக்கும். ஏன்னா இல்ல 10 பேர் ஹிந்தி படிக்கிறேன்னு சொல்றான், ஓகே, இன்னொரு ஒரு 3 பேர் வேற மொழி கத்துக்கிறேன்னு சொல்லும் போது எது மெஜாரிட்டியோ அதானே எடுத்து வைப்பாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம அங்க ஹிந்தி வந்துருது. இல்ல அப்படி கிடையாது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நானே லா காலேஜ்ல ப்ரொஃபசர் மோர் தென் 10 இயர்ஸ். எலக்டிவ் பேப்பர்ஸ் நிறைய வச்சிருப்போம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவனுக்கு எந்த பேப்பர் வேணும்னு சொல்றானோ அந்த பேப்பரை எடுத்துக்கலாம். அங்க மெஜாரிட்டி மைனாரிட்டிலாம் கிடையாதுங்க. ஓகே, இது கவர்மெண்ட் எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. கண்டிப்பா பண்ணும். நீங்க NEP 2020 என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்து அந்த ஸ்டேட் என்டையர் ஸ்டேட்டுக்கும் தேர்டா இதுதான் லாங்குவேஜ்னு முடிவு பண்ணலாம். இல்லைன்னா அந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே நிறைய ரீஜியன்ஸ் இருக்கும்ல. இப்போ நீங்க சென்னை ரீஜியன், கோயம்புத்தூர் ரீஜியன் இப்படிலாம் இருக்குல்ல, ஒவ்வொரு ரீஜியனுக்கும் தேர்ட் லாங்குவேஜ் இதுதான் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டுக்கே நாங்க தெலுங்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படி சொல்லலாம்.
இல்ல மலையாளம் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த பெல்ட் எல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. 3வது மொழியை நம்ம வந்துட்டு தெலுங்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல கோயம்புத்தூர் ரீஜன் எடுத்துக்கிட்டோம்னா அங்க மலையாளம் பேசக்கூடிய மக்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதனால 3rd லாங்குவேஜ் மலையாளம் சொல்லலாம். கிருஷ்ணகிரி, தருமபுரி அந்த பகுதி எடுத்துக்கிட்டோம்னா அங்க கன்னடம் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அங்க கன்னடம் சொல்லலாம். இது யாரு முடிவு பண்றா? ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சு முடிவு பண்ண முடியும். அப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் முடிவு பண்ணலாம் அப்படிங்கும்போது எப்படி இந்தி வரும்? இவங்க தான் இந்திக்கு எதிர்பார்ச்சே கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும். இவங்க நடத்தக்கூடிய ஸ்கூல்லாம் இந்தி சொல்லிக் கொடுப்பாங்க. கட்டாயமா இந்தி இருக்கும். அங்க தமிழ்ல பேசினா தான் தண்டம், ஃபைன் விதிப்பாங்க. அதனால தான் உதயநிதி ஸ்டாலின் நம்மளோட துணை முதலமைச்சர் அவங்களோட சிஸ்டர் நடத்தக்கூடிய ஸ்கூல்லயே போயிட்டு மைக்கை பிடிச்சிக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில தமிழ்ல பேசலாமான்னு கேட்டார், தமிழ்நாட்டுக்குள்ள. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்க இந்திக்கு எதிர்ப்போம், தமிழை காப்போம் அப்படிம்பாங்க. ஏன் ஒரு ஸ்கூல்ல உங்க சிஸ்டர் நடத்தக்கூடிய ஸ்கூல்ல போயிட்டு தமிழ்ல பேசலாமான்னு கேட்க வேண்டிய கட்டாயம் வருது? அங்க தமிழ் பேசினா ஃபைன் போடுறாங்கன்னு ஏற்கனவே தகவல் வந்திருக்கு. அந்த அடிப்படையில் கேட்கிறாரு. ஸோ 3வது இந்திங்கிறது அவதூறு பிரச்சாரம். ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்து முடிவு பண்ணலாம். இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு இந்தி பிடிக்காது, ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கு நாங்க மலையாளம் தான் சொல்லிக் கொடுப்போம், இல்ல கன்னடம் தான் சொல்லிக் கொடுப்போம், இல்ல தெலுங்கு தான் சொல்லிக் கொடுப்போம்னு முடிவு பண்ணாருன்னா அதுதான். ஓகே, இப்போ நம்ம 3 லாங்குவேஜ் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துட்டு வரோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தா தமிழ்நாட்டில் 2 லாங்குவேஜ் பாலிசி இருக்கு. ஸோ இதுலயே நம்ம நல்லா ஒழுங்காக தானே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இன்னொரு 3 லாங்குவேஜ் பாலிசி அப்படிங்கிறதுக்கு எதுக்கு தேவைன்னு இருக்கு? தமிழ்நாட்டில் முதல்ல 2 லாங்குவேஜ் பாலிசிங்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் தாங்க இருக்கு. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவன். 1வதுலேருந்து 5வது, 6வதுலேருந்து 10வது, 11, 12 மறுபடியும் காலேஜஸ் எல்லாமே PhD வரைக்கும் 1வதுலேருந்து நான் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவன். என்ன நடக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். சார் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா எதுக்கு நீட்ல வந்துட்டு நமக்கு ரூரல் ஏரியால கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுக்குறோம். பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இவங்களால போட்டி போட முடியலங்கிறதுக்கு தானே இடஒதுக்கீடு கொடுக்குறோம். அப்ப என்ன அர்த்தம்? தரம்ங்க சரியா இல்லைன்னு அர்த்தம். மாணவர்களுக்கு திறமை இருக்குங்க. அப்படி இருக்கும்போது அந்த தரத்தை தானே நம்ம உயர்த்த போறோம். சோ அதுக்கு எதுக்கு நம்ம இன்னொரு லாங்குவேஜ் கொண்டு வந்தா நாம என்ன சொல்றோம்? நிறைய இங்க பாருங்க, எவ்வளவு அதிகமா நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட மென்டல் எபிலிட்டி அதிகமாகுதுன்னு உலகம் முழுவதும் வந்துட்டு ரிசர்ச் சொல்லுதுங்க. சும்மா சொல்லல. இப்போ நீங்கள் பிரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை 12வது வரைக்கும் 3 லாங்குவேஜ் கற்றுக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை 2 லாங்குவேஜ் தான் கற்றுக்குது. நாளைக்கு 2 பேரும் ஒரு பிகாமோ, பிஎஸ்சியோ, பிஓ ஒரு டிகிரி முடிச்சுட்டு பிரைவேட் கம்பெனிக்கு வந்துட்டு இன்டர்வியூக்கு போகிறாங்க. இன்டர்வியூவில் என்ன பார்ப்பாங்க? இவனுக்கு இவன் திறமை இருக்குது, இவனுக்கும் திறமை இருக்குது, இவனும் பிகாம், இவனும் பிகாம். ஆனால் இவனுக்கு 3 லாங்குவேஜஸ் தெரியுது, இவனுக்கு 2 தான் தெரியுது. யாரை ப்ரிஃபர் பண்ணுவாங்க? பிரைவேட் கம்பெனிஸை போய் பாருங்கள். ஒவ்வொரு லாங்குவேஜும் உங்களுக்கு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன். நாம் என்ன சொல்கிறோம்? பாலிசின்னு கொண்டு வந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் பிரைவேட்டு, கவர்மெண்ட்டு, பணக்காரன், ஏழைன்னு வித்தியாசம் இல்லாமல் ஒரே பாலிசி கொண்டு வா. பிரைவேட்டில் படிக்கக்கூடிய பணக்கார குழந்தைக்கு மட்டும் எத்தனை லாங்குவேஜ்னாலும் கற்றுக்கலாம். கவர்மெண்ட்டில் படிக்கக்கூடிய ஏழை குழந்தைகள் மட்டும் 2 தானா? என்ன கொடுமை இது? இல்லை, இப்போ நம்ம ஒரு எம்என்சியே போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு இங்கிலீஷ் தான் தேவைப்பட போதே தவிர ஹிந்தி தேவைப்பட போறது இல்லை. நீங்கள் ஹிந்தி வந்து ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் சொல்றீங்க. இங்கே நம்ம இந்தின்னு சொல்லலை, மறுபடியும் சொல்கிறேன். இந்தி தான் 3வது மொழி அப்படி சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி எதுக்கும்? பிரதமர் நரேந்திர மோடி எதிர்த்தார், மாத்தினார். எதிர்க்குங்கிறது ஃபியூச்சர்ல அடுத்தது. மாத்தினார் அவரு. காங்கிரஸ் வந்துட்டு 1968லயும் 1986லயும் கல்விக் கொள்கை கொண்டு வந்தாங்களே, அதனால அதுல தான் 3வதா ஒரு மொழி படிக்கணும், அது கட்டாயம் இந்தினாங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அன்னைக்கு போராடினாங்க. இப்போ கட்டாயமா இந்தி கிடையாது. கட்டாயமா இந்தின்னு இருந்ததை மாத்தினது மோடி, மாத்தினது பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம். மறுபடியும் சொல்றேன், 3வது மொழி கட்டாயமா இந்தி அப்படின்னு சொல்லப்பட்டா தமிழகத்தில் எதிர்க்கக்கூடிய முதல் யார் தெரியுமா இருப்பா? தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருப்பார். வீர திருநாவுக்கரசு போன்ற பாரதிய ஜனதா கட்சியின் ஒவ்வொரு தொண்டனும் எதிர்ப்பான். நாங்கள் திணிப்பை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டோம். எங்களுக்குள்ள கேள்வியெல்லாம் பிரைவேட்ல இருக்கக்கூடிய பணக்கார குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே கல்வியை, அதே வாய்ப்புகளை சமமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு கொடுங்குறோம். நாங்க கேட்கறதே சம கல்வி எங்கள் உரிமைன்றோம். ஓகே, இந்த நேரட்டிவ் திமுக வந்து கரெக்டா செட் பண்ணிட்டுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்த பிஜேபிக்கு எதிராக இந்த மும்மொழி கல்விக் கொள்கை அப்படிங்கிற விஷயத்துல கரெக்டா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலையோ? இல்ல பிஜேபி நல்லா சேர்த்திருக்கு. நான் எங்க சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி, நான் எங்க சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில போயிட்டு ஏழை எளிய மக்கள் முதற்கொண்டு எல்லார்ட்டையும் போய் பேசுறேன். எங்க சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதியை சேர்ந்த பல ஏழை எளிய மக்கள் மெரினா பீச்சில் கடை போட்டிருக்கிறாங்க. அவங்ககிட்டலாம் போய் நான் கையெழுத்து வாங்கியிருக்கிறேன். ஒவ்வொருத்துமே மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு கையெழுத்து போடுறான். ஒரு திமுக கார் ஆவடிக்கார், மதுரவாயிலேருந்து வந்துட்டு ஒரு அதிமுக காரர். அந்த அதிமுக காரெலாம் நான் கையெழுத்து போடுறேன், போட்டோ எடுக்காதீங்க, ஏன்னா ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒரு திமுக காரர் இந்த கொள்கையை நான் மனப்பூர்வமா மானசீகமா ஆதரிக்கிறேன், ஆனா நான் வேற கட்சியில இருக்கிறதால கையெழுத்து போட முடியாது. இப்படி கட்சி சார்பற்று ஆதரவு வருது. அவங்க கையெழுத்து போடுறாங்களா இல்லையாங்கிறது அடுத்தது. ஆனா பொதுமக்கள் எல்லோருமே இந்த கொள்கையை மனப்பூர்வமா வரவேற்கிறாங்க. குறிப்பா ஏழை எளிய மக்கள், பெண்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் எல்லாமே அவ்வளவு வரவேற்கிறாங்கன்னா அவங்களுக்கு புரியுது. நம்ம இது அரசியலுக்காக பண்ணலைங்க. தமிழக மாணவர்களை, ஏழை எளிய மாணவர்களோட எதிர்காலத்துக்காக பண்றோம். அவங்களுக்கு புரிய வைக்கிறோம். நீங்க மட்டும் இப்படியே இருக்கிறதா? பணம் இல்லை தானே நீங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போறீங்க. பணம் இருந்திருந்தா நீங்களும் பிரைவேட் ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க.
பணம் இல்லாத உங்களை உனக்கு 3வது மொழி வேணும்னா டியூஷன்ல போய் கத்துக்கன்றான். பணம் டியூஷன் போற அளவுக்கு எங்கெங்க காசு இருக்கு? நான் 1வது இருந்து PhD வரைக்கும் படிச்சேன். ஒரு நாள் கூட நான் டியூஷன் போனதில்லை. ஏன்னா எங்க பேரண்ட்ஸ் டியூஷனுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம். டியூஷனுக்கு எங்க பணம் கட்ட முடியும்? பணக்காரனா இருக்கக்கூடிய பணக்கார குழந்தைங்க பிரைவேட் ஸ்கூல்ல போய் படிக்கும்போது அந்த ஸ்கூல்லயே அவங்களுக்கு இன்னொரு லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறீங்க. ஆனா ஏழை குழந்தைகளை மட்டும் என்ன சொல்றீங்க? உங்க ஸ்கூல்ல நாங்க இன்னொரு லாங்குவேஜ் சொல்லி கொடுக்க மாட்டோம், நீங்க போய் டியூஷன் வச்சுக்கீங்க அப்படின்றீங்க. உதாரணத்துக்கு எங்க வில்லேஜ் வச்சுக்கலாங்க. நான் வந்துட்டு டியூஷன் போகணும்னு ஆசைப்பட்டா கூட அங்க 3வது மொழிக்கு ஒரு டியூஷன் டீச்சர் இருக்காரா? சென்னை போன்ற சிட்டில இருப்பாங்க. ரூரல் ஏரியாவில் டியூஷனுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. அப்ப கடைசி வரைக்கும் 3வது மொழி கத்துக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. எனக்கு தமிழ் இங்கிலீஷ் 2 மொழி தாங்க சொல்லி கொடுத்தாங்க. அதனால இந்த 2 மொழி எனக்கு நல்லா தெரியும். லா காலேஜில் நாங்கள் ஒரு வார்த்தை கூட தமிழ்ல பேசக்கூடாது, இங்கிலீஷ்ல டீச் பண்ணணும். அப்படிப்பட்ட லா காலேஜில் நான் ஒர்க் பண்ண ஒரு லா காலேஜில் ஒரு காலேஜ் அப்படி இருந்துச்சு. அங்கே என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. அதே போல் எனக்கு 3வது இன்னொரு மொழி கற்றுக் கொடுத்துருந்தா நான் அதுலேயும் பேசியிருப்பேனே. டெல்லியில் தமிழகத்தில இருந்து போய் 15 லட்சம் தமிழர்கள் வீடு கட்டிட்டு அங்கே இருக்கிறாங்க. அவங்களாம் எவ்வளவு சூப்பரா இன்னொரு மொழி பேசுறாங்க. இந்த மும்மொழி கொள்கை ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டது இல்லைங்க கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்தளவு. இந்த NEP தேசிய கல்விக் கொள்கை 2020 தான் முதலா நாடு முழுவதும் மும்மொழி கொள்கைன்னு சொல்லுது. இது வரைக்கும் எங்கேயுமே இல்லை. இப்போ இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லயும் இதை ஏத்துக்கிறாங்க, நடைமுறைக்கு கொண்டு வரோம், எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. பக்கத்துல கேரளா ஏத்துக்குது, ஆந்திரா ஏத்துக்குது, தெலுங்கானா ஏத்துக்குது, கர்நாடகா ஏத்துக்குது, பாண்டிச்சேரி ஏத்துக்குதுங்க. நம்ம தமிழ் பேசக்கூடிய பாண்டிச்சேரி. தமிழகத்துல மட்டும் இந்த திமுக அரசாங்கம் ஏத்துக்க மாட்டேங்குது. இவங்க என்ன சொல்றாங்க? 3வதா இன்னொரு மொழி வந்துட்டா முதல்ல 3வது மொழி ஹிந்தினாங்க. இது மக்கள் மத்தியில் எடுபடலை. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியா இருக்கட்டும், அதுவும் தலைவர் அண்ணாமலையா இருக்கட்டும், எல்லாத்தையும் மிக தெளிவா விளக்குறாங்க. 3வது மொழி இன்னொன்னு தான், உங்களுக்கு பிடிச்ச மொழி தான், ஹிந்தி கட்டாயம் கிடையாது, சமஸ்கிருதம் கட்டாயம் கிடையாது, உங்க மாணவர் பிடிக்கக்கூடிய எந்த மொழினாலும் கத்துக்கலாம். அது தெலுங்கா இருக்கலாம், மலையாளமா இருக்கலாம், கன்னடமா இருக்கலாம், குஜராத்தியா இருக்கலாம், மராத்தியா இருக்கலாம், பெங்காலியா இருக்கலாம், பஞ்சாபியா இருக்கலாம், எல்லாத்தையும் சொல்றார். அவர் உரத்து உண்மையை சொல்லும் பொழுது மக்களுக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு. அதனால திமுக காரங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, 3வது மொழி ஹிந்தின்னு சொல்றோம், இது எடுபடலையே, மாத்துண்டான்னு சொல்லிட்டு முதல்ல ஹிந்தி திணிப்புன்னு சொன்னவன் அதை கைவிட்டுட்டு எனக்கு 3வது மொழியே வேணான்ட்டான். இப்ப மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப பிரைவேட்ல இருக்கக்கூடிய பணக்கார குழந்தைகளுக்கு 3வது மொழி கத்துக்கிறதுக்கு திறமை இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஏழை குழந்தைங்க எங்களால கத்துக்க முடியாதா? எங்களுக்கு அந்த திறமை இல்லையா அப்படின்னு கொஸ்டின் பண்றாங்க. இந்த திமுக திட்டமிட்டு அவங்க நடத்தக்கூடிய பிரைவேட் ஸ்கூலுக்கு நிறைய பேர் வரமாட்டாங்க, பிசினஸ் குறைஞ்சு போயிடுங்கிறதுக்காக நவோதயா உலகத்தரத்திலான ஒரு கல்வி கொடுக்குறாங்களே, அதை தடுக்கிறாங்க சார்னு நவோதயா அளவுக்கு பேசுறாங்க. மக்களுக்கு எல்லாமே கிளியரா தெரியுது. இந்த திமுகவோட இந்த அவதூறு பிரச்சாரம் எடுபடல, அடிபட்டு போச்சு. அதனாலதான் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி இனிமேல் மொழியை வச்சு அரசியல் பண்ண முடியாது, மக்கள் உசாரா இருக்கிறாங்க, அடுத்ததா டீலிமிட்டேஷன் வந்துட்டாங்க. ஓகே, இப்போ அந்த சவுத் ஃபுல்லாக ஒருங்கிணைக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலையா? இப்போ ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் எதிர்க்கிறாரு, இதை நவீன் பட்நாயக் எதிர்க்கிறாரு, எல்லாருமே எதிர்க்கும் போது ஒரு மத்திய அரசுக்கு இது ஒரு அழுத்தம் தானே? இல்லைங்க, இது ஒரு இந்தி கூட்டணி கட்சிக்காரங்க சேர்ந்தவங்க மட்டும் தாங்க எதிர்க்கிறாங்க. இல்ல ஜெகன்மோகன் ரெட்டிலாம் இந்தி கூட்டணியில இல்ல இதுக்கு முன்னாடி அவர் பிஜேபி கூட்டணியில் இல்ல, அரசியல் காரணத்துக்காக மட்டும் தான் பண்றாங்க. நாம என்ன சொல்றோம், ஏற்கனவே நம்ம NEPக்கு ஒரு டிராப்ட் தொகுதி குறையும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையே. நம்ம உள்துறை அமைச்சர் பிரைம் மினிஸ்டருக்கு அடுத்தது ரேங்க்ல இந்த புரோட்டோகால்ல ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ்ல ரொம்ப முக்கியமானவர் ஹோம் மினிஸ்டர். நம்ம ஹோம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சர் வந்துட்டு அமித்ஷா கிளியரா சொல்லிட்டார், எந்த ஸ்டேட்டுக்கும் குறையாது, தமிழகத்துக்கு கண்டிப்பா குறையாது. அதே கேள்விதான் ப்ரோரேட்டா விகிதத்துல. அது என்ன ப்ரோரேட்டா? ப்ரோரேட்டனா ஒண்ணுமே இல்லைங்க. உதாரணத்துக்கு இப்ப 543 சீட் இருக்கு இதுல லோக்சபாவில். இப்போ கமலஹாசன் கேட்டுறாதீங்க, அவருக்கு தெரியாது, மாத்தி மாத்தி சொல்றாரு. அது 3 முறை தப்பா சொல்றாரு. MK ஸ்டாலினுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவருக்கு ஆகஸ்ட் 15 என்ன, ஜனவரி 26 என்ன, இதுவே தெரியாது, மாத்தி சொல்றாரு. அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. அதனாலதான் இந்த மாதிரி பொய்யான விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிளியரா சொல்லியிருக்கிறாங்க. 543 MP, அதுல தமிழகத்துக்கு எத்தனை? 39. இது பார்த்தோம்னா 7.17% வருது. அதை கூட்டினாலும் மறுபடியும் 7.17%. 100ல எத்தனை சதவீதம் இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கோ அதே சதவீதம் சீட்டு இருக்கும், அதுல எந்த மாற்றமும் இருக்காது. இதுதான் ப்ரோரேட்டா, அதாவது விகிதாச்சார அடிப்படையில. இப்ப 100ல 7.17% தமிழகத்துல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா 5.7 வரும் அப்படின்றாங்க. நீங்க 7.1 வரும், நீங்க தொகுதி மறுவரை வந்து இப்ப எந்த பாதிப்புமே வராது சொன்னீங்கனாலுமே ஆனா 5.7 தான் வரும், கண்டிப்பா கம்மியாகும் அப்படின்றாங்க. சொல்றது மத்திய அரசாங்கத்துக்கு தானே இதுக்கு அதிகாரம் இருக்கு, ஹோம் மினிஸ்டருக்கு தானே அதிகாரம் இருக்கு. நீங்க எப்படி குறையாது அப்படின்னு சொல்றீங்களோ, எந்த டேட்டா வச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. இல்ல, நாங்க இது வரைக்கும் இதை பத்தி பேசவே இல்லை, நல்லா புரிஞ்சுக்குங்க. டீலிமிட்டேஷன் இந்த ஃபார்மேட்ல தான் பண்ண போறோம்னு சொல்லல. உதாரணத்துக்கு NEPக்கு ஒரு டிராப்ட் போட்டோங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு ஒரு கமிட்டி போட்டோம், முன்னாள் குடியரசுத் தலைவர் தலைமையில ஒரு கமிட்டி போட்டோம். அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. அந்த ரெக்கமெண்டேஷனை வச்சு நீங்க டிபேட் பண்ணீங்க, கிரிட்டிசைஸ் பண்றீங்கன்னா நியாயம் இருக்கு. இந்த டீலிமிட்டேஷன் இருக்குல்ல, தொகுதி மறு வரையறை, மறு சீரமைப்பு, எங்கேயாச்சும் ஒரு கமிட்டி போட்டு இப்ப ஹோம் மினிஸ்டர் கிளியரா சொல்லிட்டார், மக்கள் தொகையின் அடிப்படையில் நம்ம பண்ண மாட்டோம்.
இப்ப என்ன விகிதத்துல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எம்பிக்களோட எண்ணிக்கை இருக்குதோ அந்த விகிதம் அப்படியே கடைபிடிக்கப்படும் சொல்லியாச்சு. அதாவது இதை யாரு செய்ய போறாங்களோ அவங்களே நாங்க இப்படித்தான் செய்ய போறோம்னு சொன்னப்புறம் இல்ல நீங்க இப்படிதான் செய்வீங்க. சொல்றது செய்ய போறேன் நான் இப்படிதான் செய்ய போறேன்னு சொல்றேன். அதுல நீ கிரிட்டிசைஸ் பண்ண இல்ல நீங்க இப்படிதான் செய்வீங்கன்னு என்ன அர்த்தம்? இப்ப என்ன பதில் எதிர்பார்க்கிறாரு அவரு? நாங்க சொல்லிட்டோம் உங்களுக்கு ஒரு சீட்டு குறையாது. ஏற்கனவே எத்தனை சீட்டு இருக்கோ அதுல ஒரு சீட்டு குறையாது. இவங்க முதல்ல 8 சீட்டு குறையினாங்க, ஒரு சீட்டு கூட குறையாதுன்ட்டோம். அடுத்தது என்ன சொன்னோம்? விகிதாச்சார அடிப்படையில தான் சீட்டு உயர்வு இருக்கும். உங்களுக்கு 7.17% அதுல கண்டிப்பா குறைக்கவே மாட்டோம்னு மத்திய அரசு ஹோம் மினிஸ்டர் சொல்லிட்டார். அதை நீங்க நம்பலன்னா நாங்க என்ன சொல்லணும்னு இன்னைக்கு சொன்னாங்களா? இன்னைக்கு ஒரு 7 ஸ்டேட்டை சேர்ந்த இந்த இந்திய கூட்டணி ஆட்கள் எல்லாம் ஒண்ணா வந்தாங்களே, அவங்க யாராச்சும் ஒருத்தர் இப்படித்தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா? நியாயமா நடக்கணும் நியாயமா நடக்கணும்னு மத்திய அரசு சொல்லிடுச்சே. நாம என்ன சொல்றோம்? தேசிய கல்விக் கொள்கைக்கு ஒரு கமிட்டி போட்டது மாதிரி, ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஒரு கமிட்டி போட்டது மாதிரி, அவங்க ஒரு டிராப்ட் கொடுத்தது மாதிரி, அந்த டிராப்ட் வெளில வந்து அதுல நீங்க விமர்சனத்தை பண்ணுங்க, அதுல மாற்று கருத்து வைங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம், ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். இங்க என்ன கமிட்டி போடவே இல்லை, அந்த கமிட்டி இன்னும் வரைவை கொடுக்கவே இல்லை. மத்திய அரசு சார்பில் நான் இந்த அடிப்படையில் தான் இதை செய்ய போறேன்னு சொல்லவே இல்லை. நீங்களா எலெக்ஷன் 2026 வரப்போகுதுங்கிறதுக்காக இந்த இந்தி கூட்டணி திமுகவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வராங்க. நம்ம 2001ல கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்றோம், 25 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப வந்து நம்ம இதை தொகுதி மறுசீரமைப்பு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது முடிவடைய போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் முன்னெடுக்கிறாங்க. சரிங்க, முடிவடைய போகுது, இதை கண்டிப்பா நம்ம இதை பண்ணித்தான் ஆகணும். பண்றதுக்கு இதான் ப்ரொசீஜர்னு மத்திய அரசு சொன்னப்புறம் நீங்க விமர்சனத்தை வைங்க சார். மத்திய அரசாங்கம் அதை பத்தி இன்னும் எதுவுமே மூச்சு விடல. அதுக்குள்ள நீங்க எப்படி பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப உங்களோட நோக்கம் என்ன? உங்க நோக்கம் பழுதானது. இங்க தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஸ்கூலு காலேஜ் ஒர்க் பண்ணக்கூடிய இடம் பாதுகாப்பு இல்லை, போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை, ஊழல் எல்லா துறையிலும் இருக்கு, டாஸ்மாக்ல இருக்குங்க. எல்லா குடிமக்களுக்கும் பிரச்சனைனா அந்த குடிமகன்களுக்கும் பிரச்சனை வந்திருக்குது. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொள்ளடிச்சிருக்கீங்க உங்க ஊழலை மறைக்க. இங்க சட்டம் நம்ம எந்த தகவலுமே இல்லாம 1000 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு எந்த எவிடன்ஸ் இல்லாம சொல்லிட முடியுமா? மீடியால வந்திருக்கு, எவிடன்ஸ் இல்லாம இல்ல. இடி ஃபர்ஸ்ட் அவனோ இவங்க 1000 கோடி இருக்கு, அதுல தான் क्वेश्चन நான் ஒத்துக்கிறேன். 1000 கோடியோட அதிகமா தான் இருக்கும், லட்சக்கணக்கான கோடி ரூபாய் இருக்க வாய்ப்பு இருக்கு. முதல் கட்ட விசாரணை இல்ல, ஃபர்ஸ்ட் ரைடு போயிருக்காங்களே, அது பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்லயே பாத்தீங்கன்னா 1000 கோடி ரூபான்னு சொல்லியிருக்கிறதா பத்திரிகையில வந்திருக்கு. நாம எதை எடுத்து பேசுவோம்? பத்திரிகையில வந்திருக்கக்கூடிய விஷயத்தை பேசுறோம். இல்ல பத்திரிகையில தகவல் வந்திருக்கு, ஃபைனலா வரட்டும், நீங்க சொல்லுங்க. நாங்க பத்திரிகையில வந்த விஷயத்தை கோட் பண்றோம். நீங்க அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இடியோட கன்விக்ஷன் ரேட்டிங் தான் என்ன 0 பாயிண்ட்ல இருக்கு. இப்படி இருக்கும் போது நீங்க போற போக்குல வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போக முடியாது. போற போக்குலாம் வைக்கலங்க. இடி ப்ராசஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் உடனே போய் பிடிக்கிற மாதிரி இடி பண்ணார். இடி முதல்ல ரெய்டு வரும், பல்வேறு டாக்குமெண்ட் எடுக்கும், அந்த டாக்குமெண்ட்ல இருந்து இன்னும் பல இடத்துல வந்துட்டு அவங்க ரெய்டுக்கு போவாங்க, எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ரெய்டு போறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 2 வருஷம் அவங்க மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ரெய்டு போறதுக்கு 2 வருஷம் மானிட்டர் பண்ணி அப்புறம் தான் ரெய்டு போவாங்க. ரெய்டு போன உடனே அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, இன்னும் எல்லாத்தையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க, பார்த்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் கிடைக்காதுன்னு பார்ப்பாங்க. எல்லா எவிடன்ஸும் கிடைச்ச அப்புறம் சட்ட ரீதியாக என்ன பண்ணணுமோ அப்படி பண்ண முடியும். இது வரைக்கும் 1950 நம்ம நாடு வந்துட்டு குடியரசு நாடானுச்சு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு. அன்னையிலிருந்து ரெய்டு போன முத நாள்லயே யாரையாச்சும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களா? நாங்கள் இப்போதான் சார் மோடி அரசாங்கம் வந்து 10 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அரசாங்கம் பல ஆண்டுகளை நாட்டு ஆண்டிங்களே, எப்பயாச்சும் ஒரு முறை ரெய்டு போன உடனே தூக்கி உள்ள வச்சுன்னு சொல்லுங்க. உண்மையை சொல்ல போனா மோடி அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் மத்தியில வந்த அப்புறம் தான் ரெய்டு விட்டு உண்மையான ஆதாரத்தை எல்லாத்தையும் திரட்டி தப்பு பண்ணணும்னு தூக்கி உள்ள வச்சிருக்கிறோம். காங்கிரஸ் என்ன தெரியுமா செய்யும்? ரெய்டு விட்டுட்டு எங்களோட கூட்டணிக்கு வா, இல்லை இத்தனை கோடி ரூபாய் பணம் கொடு, இப்படி அண்டர் கிரவுண்ட்ல டீல் பண்ணக்கூடிய கல்ச்சர் காங்கிரஸ் கல்ச்சர். பிஜேபி அப்படி கிடையாது. தோ இட் இஸ் ஏ சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன், இடி வந்துட்டு ஒரு அட்டானமஸ் ஆர்கனைசேஷன். மோடி கவர்மெண்ட் டைரக்டா அதில் இன்வால்வ் ஆகாது. உங்களுக்கான டியூட்டி நீங்க பண்ணுங்க. அது எந்த கட்சி, அந்த கட்சி, கூட்டணி கட்சி, எதிர்கட்சி, எங்க சொந்த கட்சி சொன்னா நம்ப மாட்டீங்க. பிஜேபி சார்ந்த ஒரு சிலரோட ஆபீஸ்ல கூட இடிப்பு இருக்கு, நம்புவீங்களா? அந்த அளவுக்கு ரொம்ப கிளீன் கவர்மெண்ட் நடத்துறாரு நரேந்திர மோடி. ஆனாலுமே ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அமலாக்கத்துறை வந்து பர்டிகுலரா எதிர்கட்சிட்ட மட்டும் தான் போகுது. அதுவும் குறிப்பா இங்க தமிழ்நாட்டுல வந்து செந்தில் பாலாஜி மட்டும் தான் டார்கெட் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேனே, நீங்க இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறேன். பிஜேபி நிர்வாகிகளே சில பேர் இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் கூட ரெய்டு இருக்குது. ஏன் ஈடிக்கு வந்துட்டு பாரபட்சம் கிடையாது. காரணம் என்ன? ஈடிக்கு அந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறாரு மோடி. அதனால ரொம்ப சிறப்பாக எந்த ஒரு பயஸ்டாக இல்லாமல் நியூட்ரலாக ரொம்ப சூப்பராக நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்களோட வேலையை. குற்றம் யார் மேலே சாட்டப்பட்டிருக்கிறதோ, யார் குற்றம் செஞ்சிருக்கிறாங்களோ அவங்களாம் தப்பிக்கவே முடியாது. அதைத்தான் இன்னைக்கு தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு, நிச்சயமாக கைது நடக்கும்,
நடக்க வேண்டுங்கிறது எங்களோட கோரிக்கைன்னு சொல்லியிருக்காரு. இடி விடாது, கண்டிப்பா பாத்துக்கும். ஓகே சார். இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல அண்ணாமலை அவர்கள் வந்து தாவேக தலைவரான விஜய் அவர்கள் மேல ஒரு கடுமையான விமர்சனம் வச்சிருந்தார். ஸோ இந்த அளவுக்கான கடுமையான விமர்சனம் வைக்கணும்னா தேவை இருக்கா? ஏன்னா ரொம்ப எங்க தலைவர் ரொம்ப லேசா சொல்லியிருக்காருங்க. விஜய் பத்தி சொல்லணும்னா அவ்வளவு இருக்கு. விஜய் எதுக்கு எடுத்தாலும் தேவையில்லாம இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்து, எப்ப பார்த்தாலும் எப்பப்பெல்லாம் திமுகவை அட்டாக் பண்ணணுமோ சம்பந்தமே இல்லாம பிஜேபி இழுக்கிறது. அது எவ்வளவு நாள் தான் பொறுத்து போவார்? எங்க தலைவர் போல தமிழகத்துல விஜய் கட்சி ஆரம்பிச்ச போறோம் வரவேற்கிறேன்னு சொல்லி மனப்பூர்வமா வரவேற்ற இன்னொரு தலைவர் கிடையாது. வரட்டும், எல்லாரும் அரசியலுக்கு வரட்டும், மக்களுக்கு நம்மளோட கொள்கைகளை வைப்போம், திட்டங்களை வைப்போம், எல்லாரும் அரசியலுக்கு வரும்போது நல்லது தான் அப்படின்னு சொல்லி வரவேற்றார். ரொம்ப டீசெண்டாவே விமர்சனம் வச்சுட்டே இருந்தார். ஆனா நீங்க எதுக்கு எடுத்தாலும் சம்பந்தமே இல்லாம பிஜேபி குறை சொல்றது, சம்பந்தமே இல்லாம மோடியை வந்துட்டு குறை சொல்றது, எவ்வளவு நாளைக்கு தான் பொறுத்து பார்ப்பாரு? ரொம்ப ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்காரு. இது ஆரம்பம் தான். விஜய் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். தைரியம் இருந்தா திமுக அவ்வளவு கொள்ளடிக்கிறான், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு வந்துட்டு சீர்குலைஞ்சு கிடக்கு, எங்க பார்த்தாலும் ஊழல் நடக்குது, சும்மா நாடக அரசியல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கு இந்த திமுக. அதை எதிர்த்து ஃபீல்டில் இறங்கி வந்துட்டு நீங்க பேசுங்க சார். சும்மா எங்கேயோ ஒரு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு கேரம்ல உட்காந்துட்டு எவனையே விட்டு நீங்க வந்துட்டு அறிக்கை எழுதி அந்த அயோக்கிய இப்ப வந்துட்டு தேவையில்லாம எதுக்கு எடுத்தாலும் டிஎம்கே கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரியே பிஜேபி கிரிட்டிசைஸ் பண்றான். உலகத்திலே இந்த மாதிரி ஒரு கட்சி உண்டா பிஜேபி போல? உலகத்திலே பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி போல ஒரு தலைவன் உண்டா? பெருந்தலைவர் காமராஜர் போல ஒரு ரூபாய் கூட ஊழல் பண்ணாம இத்தனை வருஷம் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவனை, உலகமே பாராட்டக்கூடிய ஒரு தலைவனை எதுக்கு எடுத்தாலும் நீங்க வந்துட்டு உங்களோட அரசியலுக்காக, வாக்கு வங்கிக்காக சம்பந்தம் இல்லாம நீங்க விமர்சனம் பண்ணிட்டே உட்காந்துருப்பீங்களா? அதனால தான் அவர் கடுப்பா என்ன சொன்னாரு, நீ என்ன பண்ணிட்டு இருந்த தெரியும், 50 வயசுல தான் நீ அரசியலுக்கு வருவியா, 30 வயசுல என்ன செஞ்ச நீன்னு அப்படி சொல்லிட்டு ஒரே ஒரு விமர்சனம் வச்சார். அந்த விமர்சனம் உண்மை தானே? அதை விட மோசமா அவரை பத்தி இருக்கு. எங்க தலைவர் பர்சனல் அட்டாக்லாம் போல, இன்னும் சினிமாவுக்கு மட்டும் தான் போயிருக்காரு. மிஸ்டர் விஜய், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். தேவையில்லாம எதுக்கு எடுத்தாலும் இன்னும் பிரைம் மினிஸ்டர் மோடியையும் பிஜேபி நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணீங்கன்னா நாங்களும் வந்துட்டு அவங்களுமே கட்டாயம் வந்துரும். இல்ல அவங்களுமே அந்த அறிக்கையில உங்க கையில ஈடி இருக்கு, நீங்க நடவடிக்கை எடுங்க, அந்த மாதிரி விஷயங்கள் தானே சொல்லியிருந்தாங்க. அவங்க இப்படிலாம் சொல்லல. அவங்க என்னென்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பட்டியலிட்டா அவ்வளவு கோபம் வரும். நாங்க அமைதியா சரி வரட்டும், ஃபீல்டுக்கு வரட்டும், இன்னும் ஒரு கேரம்லயே உட்காந்துருக்காரு, கிரவுண்டுக்கு வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இல்ல தலைவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு. ஹி வாஸ் an IPS ஆபீசர். ஓகே, இல்ல நம்ம எவ்வளவு ஃபீல்ட்ல இறங்கி வேலை பார்த்துட்டு இன்னும் அங்கேயே உட்காந்துட்டு கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷத்துக்கு மேல ஆச்சுல, அங்கேயே உட்காந்துட்டு தேவையில்லாம ஏதாச்சும் விமர்சனம் பண்ணிட்டே உட்காந்துருப்பீங்களா? அதுவும் நீங்க தமிழக வெற்றி கழகம் தானே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் பத்தி அதிகமா பேசணுமா இல்லையா? இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய யாரு சார்? சார் பொதுவா எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்க, இப்ப யாரோ ரூலிங் பார்ட்டி அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நீங்க நேஷனல் இஷ்யூ வரும்பொழுது பிஜேபி கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, கொள்கை வேறுபாடு இருக்கட்டும். இங்க ஸ்டேட் இஷ்யூ எது வந்தாலும் டிஎம்கே தான் அட்டாக் பண்ணணும். வேணும்னே ஏதாச்சும் ஒரு அறிக்கை எடுங்களேன். டிஎம்கே விமர்சனம் பண்ணிட்டு அதுல பிஜேபி பத்தி விமர்சனம் பண்ணாத அறிக்கையே இருக்காது. சும்மா ஒரு பக்கம் டிஎம்கே, அந்த இடத்துல அப்படியே போற போக்குல பிஜேபியும். எதுக்கு? காரணம் இருக்கும்ல. நம்ம பாகிஸ்தான் பிரச்சனை பண்றாங்கன்னா பாகிஸ்தானை கிரிட்டிசைஸ் பண்ணணும். ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தானை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது நீங்க அமெரிக்காவும் இப்படி அப்படின்னா கடுப்பாவன்ட்டானா சம்பந்தமே இல்லாம இழுக்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு அரசியல் பத்தி ஒன்றும் தெரியாது. ஆனாலும் வந்துட்டு நான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து எங்களை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தா எங்க தலைவர் எவ்வளவுதான் பொறுத்து போவாரு? கொஞ்சமா ஆரம்பிச்சிருக்காரு, அதை நிறுத்திக்கணும் விஜய், இல்லைன்னா எல்லா உண்மைகளையும் வெளிக்கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாவார். ஓகே சார். இப்போ சமீபமா படுகொலைகள் வந்து அதிகமா நடக்குது தமிழகத்துல, சட்ட ஒழுங்கே சரியில்லை, சமூக ஆர்வலரா இருக்க நிறைய பேர் கொல்லப்படுறாங்க. வக்போர்டு நிலத்துக்கு எதிராக ஒரு கேஸ் போறாரு ஜாகிர் ஹுசேன் அப்படிங்கிற ஒரு PSO அதிகாரி, அவர் கொலை செய்யப்படுறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நீங்க ஜாகிர் ஹுசேன் சொன்னீங்களே, எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ரம்ஜான் மாசம். ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதர சகோதரிக்கும் ரம்ஜான் மாசங்கிறது ரொம்ப புனிதமானது. அவங்க எல்லாம் ஃபாஸ்டிங் இருக்கிற காலகட்டம் இல்லையா? அந்த காலகட்டத்தில் போயிட்டு அவரை கொலை பண்றானோ அப்படின்னா எவ்வளவு அரக்கணும், எவ்வளவு தைரியம் இருந்திருக்கும் அவனுக்கு. ஸ்டாலின் இருக்காருப்பா, நாட்டில் ஒரு கொலையா நடக்குது நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு, தினந்தோறும் எங்க பார்த்தாலும் கொலை நடக்குது. தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல தமிழ்நாட்டில் படுகொலைகள் நடக்காத நகரமே இல்லைங்கிற அளவுக்கு எல்லா நகரத்திலையும் கொலை நடக்குது. ஆனா நம்மளை பிடிக்க முடியாது, நம்மளை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்ஜான் மாசத்திலேயே ஜாகிர் ஹுசைன்கிற ஒரு முன்னாள் எஸ்ஐ அவர், கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு வந்துட்டு ஒரு PSO இருந்ததா சொல்றாங்க. அப்போ ஒரு முக்கியமான அதிகாரியை தானே இருந்திருக்கிறாரு. அவர் ஏற்கனவே வீடியோலாம் வெளியிட்டு இருக்காருங்க, என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, எனக்கு பாதுகாப்பு கொடுங்க. அதுக்கு அப்புறமும் கூட அவரை கண்டுக்காம விட்டாங்க. அப்ப அந்த போலீஸுக்கும் கொலை பண்ண கூலிப்படைக்கும் சம்பந்தம் இருக்கா? போலீஸ் யாரு கண்ட்ரோல்ல இருக்கு? MK ஸ்டாலின் கண்ட்ரோல்ல இருக்கு. MK ஸ்டாலின் வந்துட்டு தைரியமா இருந்திருந்தா, இன்னும் நான் சொல்றேங்க, 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு தமிழகத்துல சிறப்பா இருக்கும். குஜராத்ல பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அன்னைக்கு சீஃப் மினிஸ்டரா இருக்கும் பொழுது சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருந்துச்சு. தமிழகத்துல எப்பப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்கும். அது MK ஸ்டாலின் வந்த அப்புறம் கருணாநிதி கூட பரவாயில்ல, அவர் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு லீடர்.
ஸ்டாலினுக்கு ஒண்ணுமே தெரியல. கூட இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் வந்துட்டு ஆட்டி படைக்கிறாங்க. அதனால போலீஸ் வந்துட்டு ஸ்டாலின் சொல்றதை கேட்கறதே இல்லை. ஸ்டாலினை ஒரு புலிகேசி மாதிரி பாக்குறாங்க போலீஸ். அதனால தான் இவங்களும் கொஞ்சம் கூலிப்படை கூட சில பேர். எல்லா போலீஸ் ஆபீசரும் அப்படி இல்லை. 99.9% போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாமே நாட்டுக்கு நல்ல செய்யணும். ராணுவம் எப்படி நாட்டை காக்குதோ அந்த மாதிரி போலீஸ் மக்களை காக்குறாங்க. ஆனா அப்படிப்பட்ட போலீஸ்லயும் ஒரு சில கருங்காலிகள் இருக்கிறாங்க. அது நிறைய நியூஸ்ல பாக்குறோம்ல, சில போலீஸ் ஆபீசர் எல்லாம் சேர்ந்து நான் வந்துட்டு ஐடி ஆபீசர் இப்பெல்லாம் சொல்லி எங்க திருவல்லிக்கேணியில கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய் கொள்ளடிச்சது மாதிரி சொன்னாங்க. பல இடத்துல வந்துட்டு போலீஸ் ஆபீசர் தப்பு பண்றாங்க. அதெல்லாம் அந்த 0.1% போலீஸ் ஆபீசர்ஸ். இது அவங்களுக்குலாம் அந்த தைரியம் எங்க இருந்து வருது? அம்மா ஜெயலலிதா அவர்களை போல ஸ்ட்ராங்கா ஒரு லீடர் இருந்திருந்தா தைரியம் வந்திருக்காரு. ஸ்டாலின் தானே இருக்காரு, நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டாருங்கிற தைரியம். அந்த ஜாகிர் ஹுசைன் இந்த ரம்ஜான் மாசத்துல வந்துட்டு படுகொலை செய்யப்பட்டது எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. தமிழ்நாட்டுல இப்போ ஒரு பொண்ணுங்க, ஒரு லேடி கல்யாணம் ஆனவங்க, அவங்க குழந்தைய வச்சிருக்கிறாங்க, உள்ள காருக்குள்ள வந்துட்டு ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க. இவங்க முன்னாடியே அவரை போட்டு வெட்டுறாங்க. கொலை பண்ணப்பட்டவரும் ஒரு ரவுடி, ஒரு A1 சீட்டர் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்காக இவங்க போயிட்டு கொலை பண்றதை பார்த்துட்டு இருப்பாங்களா? அப்படி எதுக்கு சார் கவர்மெண்ட் இருக்கு? முதல்ல ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும்? தப்பு பண்ணாம தப்பு நடக்காம வந்துட்டு காக்கணும். இல்ல நடந்துருச்சு, இந்த மாதிரி வந்துட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு கொலை நடந்துருச்சு, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அந்த கொலை பண்ணவன் யாரு? இங்க கொலை பண்ணப்பட்டவன் யாரு? இவனை சுத்தி யாரெல்லாம் இருக்கிறாங்க? இவங்க மறுபடியும் ரிட்டாலியேட் பண்ணுவாங்களே, எப்படி இதை காக்கிறது? இப்படிதானே அரசாங்கம் போலீஸ் இருக்கணும். அதை விட்டு அவனும் கொலை பண்ணா இவனும் கொலை பண்ணா நீங்க எதுக்கு சார் ஆட்சியில இருக்கிறாங்க? நீங்க எதுக்கு ஆட்சியில இருக்கீங்க? விட்டு போக வேண்டியதானே. சட்டமன்றத்துல விளக்கம் கொடுக்குறாரு, போன ஆட்சியோட இந்த ஆட்சியில வந்து ரொம்ப கம்மியா தான் கிரைம் ரேட்டே இருக்கு அப்படின்றாரு. இது எவ்வளவு மோசமான விஷயம். இப்படி பேசலாமா? முதல்ல இப்படி பேசலாமாங்கிற ஒரு நல்ல முதலமைச்சர் இப்படி பேசலாமா? ரொம்ப மோசமான விஷயம். நாளடைவில் நம்ம என்ன செய்யறோம் சார்? ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு இப்போ எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் மேனுவலா எழுதணும். அப்ப நிறைய வந்துட்டு அதுல முறைகேடு நடக்கும். இன்னைக்கு கம்ப்யூட்டரைஸ் பண்ணி இந்த முறைகேட்டை குறைச்சிருக்கிறோமா இல்லையா? அப்ப அந்த மாதிரி போன ஆட்சியில் வந்துட்டு தவறு நடந்துச்சுன்னா அதோட குறையணும்ல, அதோட பெட்டரா நடத்துன்னு சொல்லி தானே நீங்க வந்தீங்க. மறுபடியும் நீங்க கம்பேர் பண்ணிட்டே உட்காந்துருந்தீங்கன்னா இது எவ்வளவு மோசமான விஷயம். முதல்ல ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய தலைவன் என்பவன் ஒரு தவறு நடந்துருச்சுன்னா வருந்தணும். கம்மியா இருக்கு, போன மாசம் வந்துட்டு 30 கொலை நடந்துச்சு, இந்த மாசம் 15 தான் நடந்துச்சு அப்படி சொல்றது ஒரு நல்ல தலைவனுக்கு அழகா? ஒரு நல்ல நிர்வாகிக்கு அழகா? ஸ்டாலின் தலைவனும் இல்லை, நிர்வாகியும் இல்லை. அவர் நிர்வாக திறனற்ற ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். என்ன சொல்ல போனா ஒரு பொம்மை முதல்வர், புலிகேசி முதல்வர். அதனால அவருக்கு இதை பத்திலாம் ஒண்ணுமே தெரியல. எப்ப பார்த்தாலும் போட்டோ ஷூட், சினிமாக்கார மாதிரியே சின்ன இளைஞர்கள் மாதிரி சும்மா விதவிதமா கலர் கலரா ட்ரெஸ் போட்டுக்கிறது, கூலிங் கிளாஸ் கண்டாபான்னு போட்டுக்கிறது, சும்மா ஆரம்பிக்கலாமான்னு என்ன அது? சின்ன பசங்க நிறைய பேர் லேடிஸ்லாம் பார்த்தோம்னா இந்த யூடியூப்ல அதுன்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்களே, அந்த மாதிரி பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. ஒரு ரீல்ஸ் சிஎம்மா இருக்கார். இவருக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மீதோ, குறிப்பா பெண்கள் மீதோ, இளைஞர்கள் மீதோ கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது. இதுவரை எங்களோட தங்கள் கருத்துக்களை பயந்துக்க மாட்டேன் சார். நன்றி. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க நேரடியா அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேச ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. ஃபார்மெட் நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு வந்த ஒரு தந்தையாக விளங்கக்கூடியவங்க நீங்கள் சார். அந்த ஃபார்மெட் நியூமராலஜியில் உலக மக்களே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரகசிய பொக்கிஷம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா எந்த விஷயத்தை எங்களுக்காக நீங்கள் சொல்லுவீங்க சார் பொக்கிஷமா? ஒரு ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலிக்குள்ள இந்த நம்பர் கட்டாயம் இருந்தே ஆகணும். அந்த நம்பர் இல்லாமல் அந்த ஃபேமிலியில் யாருக்குன்னே ஒருவருக்கு அந்த கட்டாயம் இருக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியோட சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.